சகோதரர்களே, நம்ம வாழ்க்கையில் சில போது விரக்தி, மனக்குழப்பம் என்ற ஒரு நாளை சந்திக்காமல் இருந்திருக்க மாட்டோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் இருக்கும். இந்த சமகாலத்தில் மனக்குழப்பம், விரக்தி, சலிப்புத்தன்மை என்ற அனைத்தும் ஒரே நேரத்தில் மலை போல இடிந்து காணப்படும் உள்ளங்கள் தான் காசாவில் உள்ள மனிதர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தன் வீட்டிலிருந்து கொடூரமாக வெளியேற்றப்பட்டு உயிரை பாதுகாப்பதற்காக குடும்பத்தோடு ஓடி ஓடி ஒளிந்து ஒளிந்திருக்க காசாவில் ஏது இடம் என்ற நிலையில் அவர் தனது வீட்டை நோக்கி வருகிறார். தான் ஆசையாக பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு கட்டிய தனது வீடு காசா மக்களின் உள்ளங்களைப் போல் உடைந்து சின்னா பின்னமாக கிடப்பதை காண்கின்றார். ஏது சொல்ல என்னது சொல்ல என்று தெரியாமல் எதையோ தேடுகிறார். அப்போது தான் ஓதி வந்த திருக்குர்ஆன் கட்டிலில் வீசி கிடப்பது போல கிடந்ததை கண்டு ஓடோடி போய் ஆத்திரத்தோடும் அழுகையோடும் அதை திறந்து பார்க்கின்றார். ஏன் தெரியுமா? எமது வாழ்க்கைக்கான தீர்வு அந்த திருக்குர்ஆனிலே உள்ளது என்று அவர்கள் முற்றுமுழுதாக நம்பிக்கை கொண்டுள்ளனர். திருக்குர்ஆன் என்பது மனிதர்களுடைய வார்த்தை அல்ல, அது இறைவனுடைய வசனம். இறைவன் மனிதனுக்கு அனுப்பிய செய்தி. ஆகவே உடைந்து போன என் உள்ளத்துக்கு ஏதாவது இறைவனது செய்தி திருப்திகரமாக கிடைக்குமா என்று ஒரு ஆதங்கத்தோடு அதை திறந்து பார்க்கின்றார். அக்குர்ஆனை திறந்த போது அவர் பார்த்த முதல் வசனம் என்ன தெரியுமா? திருக்குர்ஆனின் 9வது அத்தியாயம் 14வது வசனம் அவரது கண்ணுக்கு தென்பட்டது. سبحان الله، فتحت والله صفحة عشوائية. قاتلوهم يعذبهم الله بأيديكم ويخزيهم وينصركم عليهم ويشفي صدور قوم مؤمنين. يا رب، الحمد لله الحمد لله. 14வது வசனம் அவரது கண்ணுக்கு தென்பட்டது. அதை பதற பதற ஓதினார். அதை அவர் ஓதிய போது அவருக்கு உள்ளத்தில் ஏற்பட்ட சாந்தம், அமைதியின் காரணமாக இறைவனை புகழ்ந்தார். அவ்வளவு அவசரமாக இறைவனை புகழ்வதற்கு அப்படி என்ன அந்த குர்ஆனில் காணப்பட்டது என்று நீங்கள் சிந்திப்பீர்கள். ஆம், அவரது பார்வையில் தென்பட்ட அந்த குர்ஆன் வசனம் என்ன தெரியுமா? நீங்கள் அவர்களோடு போரிடுங்கள், அல்லாஹ் அவர்களை உங்கள் கைகளாலே தண்டிப்பான், அவர்களை இழிவுபடுத்தி நீங்கள் அவர்களை வெற்றி பெற அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிவான், நீங்கள் போர் புரியுங்கள் என்றவாறான அந்த வசனத்தை அவர் கண்டபோது அந்த மனிதர் அங்கிருந்து மன நிறைவோடு வெளியேறுவதை நீங்கள் காண்கின்றீர்கள். சகோதரர்களே, இந்த வசனம் முஸ்லிம்கள் எதிர்கொண்ட சில போராட்டங்களின் பின்னணியில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவி புரியும் பொருட்டு, நம்பிக்கை அளிக்கும் பொருட்டு அக்காலத்தில் முஸ்லிம்களோடு அல்லாஹ் பேசிய வசனமே அது. அந்த வசனத்தை பார்க்கும் இவர் எங்களுக்கும் அல்லாஹ்வின் உதவி அண்மையிலேயே உள்ளது என்று அவர் சிந்தனையோடு வெளியேறும் காட்சியே இது.